கேட்க மாட்டா. செக் செக் செக். இல்லை ஸ்ட்ரீமில் போகிற மாதிரி. ஓ ஸ்ட்ரீமில் போகிறதா? அப்போ இங்கே கேட்காதுல்ல? கேட்குமா? இது ஆன்லைன் இருக்கட்டும். அப்படியே பேசு. இப்போ ஸ்டேஜில் கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாம். மைக் ஆனில் இருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் தாஸ் வந்திருக்காரு. ஸோ விக்கி பர்பிள் கேப் யாருக்கும் தர மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டு. நல்ல ஒரு ஷார்ட் கவர்ஸில் ஒரு ரன்னா. ஸோ ஜிடியோட ரன் ரேட் ஸ்லைட்டாக அப்படியே கம்மியாகிட்டு வருது. ஃபஸ்ட்டு 2 ஓவரில் இருந்தது, அப்படியே 3rd ஓவரில் கம்மியாகிடுச்சு. 4th ஓவரில் விக்கி அதை இன்னொரு விக்கெட்டாக எடுத்திருக்காரு. ஒரு ஃபீல்ட் சேஞ்சிங்க, சின்ன கன்ஃபியூஷன் போல இருக்கும் ஃபீல்ட் இருக்குங்க. ஃபுல் டாஸ், ஒரு ஸ்ட்ரைட் ரைட். ஐயோ இந்த செவத்தில் பண்ணுறது கஷ்டம். உண்மையிலேயே ஃபீல்டர் கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் அது. எங்கே பட்டு திரும்பன்னு தெரியாது. ஃபீல்டர் மேலே ஒரு ஆசையாக இருக்க முடியாதுன்னா அது. பட் அதை யூஸ் பண்ணிட்டீங்க. சரத் 2 ரன் எடுத்துட்டாரு. அவுட் ஆக வாய்ப்பா? விக்கி பாருங்க, பர்பிள் கேப் அவர் ஜெயிச்சிட்டாருங்க இந்த பேட்டில் ஜெயிச்சிட்டாருங்க விக்கி. அவரு டேங்க போடுற பால்லாம் கோல்டன் ஆர்ம் சொல்லலாம். விக்கி இன்னைக்கு போடுற பால் எல்லாம் விக்கெட்டு. ஸோ பர்பிள் கேப் கிட்ட யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல 2 விக்கெட்டு, அதுவும் ஃபார்ம் பிளேயர் சரத்தையும் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ ஜிடி இங்கே ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இங்கே ஜிடிக்கு. ஸோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். ஃபீல்டர்ஸ் ஏன்னா வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க பாவம். கொஞ்சம் சீக்கிரம் வரலாம் பேட்ஸ்மேன். கேப்டன் கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணலாம் நெக்ஸ்ட் யாருன்ட்டு. கொஞ்சம் சீக்கிரம் வரலாம் ஜிடி. ஸோ லாஸ்ட் பாலுங்க விக்கிங்க. இன்னொரு விக்கெட் எடுப்பாரா? விக்கி டு விக்கி. எந்த விக்கி இங்கே ஜெயிப்பார்? விக்கி டு விக்கி. ஓ ஆல்மோஸ்ட் விக்கெட்டுங்க. 4 ஓவருக்கு 32, 5 விக்கெட்டா? 5 விக்கெட் எடுத்திருக்காங்க ஜிடி. 2 ஓவருக்கு 27 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 25 ஓவர் இருந்தாங்க. கடைசி 2 ஓவரில் சிஎஸ்கே கம்ப்ளீட் டாமினேஷன். இது நம்ம சிஎஸ்கே மாதிரி இல்லை. இந்த சிஎஸ்கே உண்மையான சிஎஸ்கே மாதிரி விளையாடுறாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்டென்ட் இருக்குங்க. ஸோ இந்த பிரேக் ஒரு நல்ல பிரேக் ஜிடிக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரேக் தேவை. ஸோ 2 டீமே ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா செமி ஃபைனல் இது. ஸோ ஜிடிக்கு ஒரு முதல் வாய்ப்பு இது ஃபைனல்ஸ் போகிறதுக்கு. பட் ஆனால் சிஎஸ்கேக்கு வந்து ஆல்ரெடி இந்த சிச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் சாம்பியன். அவங்களுக்கு நாக் அவுட் எப்படி ஆடணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ 2 minutes ஓவர். சிஎஸ்கே ஃபீல்ட் செட் பண்ணலாம். கீர்த்தி கீர்த்தி 2 minutes ஓவரா? நிற்க வைக்கலாம்டா.
4 ஓவருக்கு இங்கே வந்து ஸ்கோர் 32. ஒரு 8 ரன் ரேட்டில் போயிட்டு இருக்கு. தாஸ் மற்றும் விக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. கண்டிப்பாக ரன் ரேட்டை 8 ட்ரை பண்ணுவாங்க. ஒரு நல்ல சேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டோர்னமெண்ட்லேயே ஹையஸ்ட் சேஸ் பண்ணது சிஎஸ்கே. 61 சேஸ் பண்ணாங்க. என்னாச்சு? இந்த மேட்ச் ஆடலாம். இந்த மேட்ச் 3:30 முடிச்சா கூட 4:30 வீட்டில் சாப்பிட்டு தான் மேட்ச்னா சரணா. சாண்டி சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டார். செகண்ட் ஓவர் வந்திருக்காரு சாண்டி சந்தோஷ். சரோ என்னடாச்சு? சரணா டேய், சரணா டேய், அழுக்கு தான் பார்ப்பாங்க. என்னாச்சு? பாவம், நான் அப்படி ஆகிட்டீங்க. நல்ல பாலிங் அது. எங்க மழை பெய்யுதா? சிங்கல். சந்தோஷ் வந்து லைன் அண்ட் லென்த் பக்காவாக போட்டுருக்காரு. சந்தோஷ் பேட்ஸ்மேனுக்கு எந்த வித்தமே கொடுக்கல. ஃபுல் டாஸ் இல்லை, ஒரு சைடு இல்லை, அக்யூரேட்டாக போட்டுருக்காரு சந்தோஷ். கமெண்டேட்டர் கஷ்டம்னுவாங்க, சொன்னவனே ஃபுல் டாஸ் போட்டாரு. பட் ஆனால் அது ஒரு ரன் தான் போயிருக்கு. ஸோ மேட்ச் லைட்டாக ஸ்லோ ஆயிருக்கு. நல்லா பிக்கப் ஆச்சு ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு. சூப்பர் ஷாட்டுங்க அவர் ஆஃப் சைடில். பட் ஆனால் ஒரு ரன் தான் நினைக்கிறேன். ஸோ சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஃபீல்டுறீங்க, அடிக்கலாமா வேணாமா. சிஎஸ்கே வந்து ஒரு ஃபீல்டர்ஸ்க்கு ஏற்ற ஒரு போலிங் லென்த்தாக போட்டுருக்காங்க. ஃபீல்டர் தாண்டி பால் எங்கேயும் போக மாட்டேங்குது. ஸோ ஒரு கேப்டனுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது. ஆளே இல்லைங்க, சொன்னவனே ஒரு பிளேஸ்மெண்ட்ல வச்சாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டபுள். நல்ல ஒரு பிக்கப் ஷாட். 5 விக்கெட். சின்ன ஃபீல்ட் சேஞ்சிங்க. அந்த டபுள் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்துருக்கு. ஷாட்டுங்க பாயிண்ட்ல கேட்சா. ஸோ நல்ல ஷாட், ஒரு மாதிரி கட் ஷாட் மாதிரி ஆந்தாரு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். பாருங்க, எல்லா ஃபீல்டர்ஸ் கையிலே போகுது. சிஎஸ்கே வந்து இந்த கேமை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு ஃபைனல்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஜிடியோட போலிங் வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது. இங்கே அனதர் ஹிட்டர் வராரு, நபீன்.
ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 ஓவர் விக்கெட்டா இல்லை 37 5 ஓவருக்கு 37 6 விக்கெட். தனுஷ் வந்திருக்காரு ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு. ஸோ செமிஃபைனல்ஸில் 7 ஓவர் மேட்ச் தான். முப்பத்தி 5 ஓவர் 37. ஒரு கேப்ல ஒரு சிங்கிள். சிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு சிங்கிள்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன் டெத் ஓவர்ஸ்ல. பட் இங்க நவீன் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாங்க. நவீன் இங்க ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் நல்லா தெரியும், நல்ல ஒரு ஹிட்டர், நல்ல ஒரு பவர் ஹிட்டர் நவீன். நல்ல ஒரு ஸ்லாக் ஆடுவார். அவர் ஏத்த பால், அவர் வெயிட் பண்ண பால், பட் ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு போல. ஒரு ரேர் ஓவர் பிச் ஃப்ரம் தனுஷ். கரெக்டா ஸ்லாட்ல போட்டு கொடுத்தாரு. இமிடியேட்டா அங்க ஃபீல்ட் சேஞ்ச். ஸோ இந்த ஓவர் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டல்லாக போகிற மேட்ச் இந்த ஓவரில் பிக்கப் ஆகும்னு தோணுது. ஸோ திரும்ப ஒரு ஸ்ட்ராங் லெக் சைட் ஃபீல்ட் செட்டப்பு. ஆல்மோஸ்ட் 4 பேர் டீப்பு. ஒரே ஒரு மிட் ஆஃப், இது எல்லாம் லாங் ஆஃப், இது எல்லாமே லெக் சைட் டீப்பு. தெளிவாக இருக்காங்க சிஎஸ்கே. வச்சு கரெக்டான ஒரு லென்த் அது அடிக்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்ல அப்படின்ற ஒரு இதில் போடுறாங்க. நல்ல ஸ்டார்டிங் தனுஷ் கிட்ட. திரும்ப ஒரு சேஞ்சிங்க. திரும்ப ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டுங்க. ரன் அவுட் ஆக சான்ஸ் தான். ஃபீல்டிங் ஷார்ப்பாக இருக்காங்க சிஎஸ்கே. என்ன ஒரு பிக்கப்பு, என்ன ஒரு த்ரோ, மண்ணிலே பாரு. ஃபீல்டிங் ரொம்ப க்ரூஷியல் இந்த கேமில். சூப்பராக அதை பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஷாட் நவீன் பாஸ் நல்லா வத்திக்கலாம். அப்படி ஒரு ஷாட் இது ஸ்டாண்டர்ட் டெலிவரி சொல்லலாம். நவீன் கரெக்டாக ஸ்லாட்ல போட்டாரு, கரெக்டாக அடிச்சார் நவீன். கிரேட் ஷாட். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லாங் ஆஃப்ல அடிக்கிறாரு. அதுவும் சும்மா ஸ்லாக்லாம் இல்லை, நீட்டாக அடிச்சாருங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஷாட். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஓவரில் ஒரு மேக்ஸிமம் வந்திருக்கு. வைட் பால் ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணாருங்க தனுஷ். 6 போனவொடனே ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸிகியூஷன் தப்பாயிடுச்சு. வைடு. பட் அவன் சிங்கிள் எடுக்க போகல. பிகாஸ் நவீன் ஸ்ட்ரைக்காக இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க போல. திரும்பவும் ஒரு வைட். இந்த ஓவர் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. அப்பா சிஎஸ்கே கிட்ட இந்த கேம் அப்படியே மாறுது. இங்கே ஜிடி கிட்ட இந்த ஒரு 6 பவுலர் எப்படிலாம் ட்ரபிள் பண்ணி பாருங்க. 2 வைடே போடாத பவுலர் இந்த ஓவரில் 2 வைடு. அதான் ஒரு ஆர்வி லைன்ல இருக்குடா. சூப்பர் கம்பேக். பர்ஃபெக்ட் யாக்கர். இந்த மாதிரி தான் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓபியா விழுந்திருக்கு. 6 ஓவருக்கு 50ங்க. சூப்பர் கம்பேக் ஜிடிக்கு இந்த ஓவர். நவீன் வந்து அவங்க டீமுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபைனல் ஓவர் விக்கி கோல்டன் ஆம் பர்பிள் கேப் ஹோல்டர் விக்கி வராரு. இந்த ஓவரில் நவீன் இது யார் யார் எவ்வளோ காசு தராங்கன்னு தெரியல. பட் சொல்லிடுறாங்க எல்லாம். இந்த ஓவரில் நவீன் 6 அடித்தா
200 தராங்களாம். ஸோ அடுத்த மேட்ச் செமிஃபைனல் 2 லக்னோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. இந்த மேட்ச் முடிஞ்சவனே நடக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சவனே கேப்டன்ஸ் இங்கே வந்துடலாம் டாஸ் போடுறதுக்கு. லக்னோ டிசிஷன் இங்கேயே சொல்லணும். ஸோ அதுவும் பிளான் பண்ணிட்டு வந்துங்க 2 டீம் கேப்டன்ஸும். மச்சான் பேசிட்டு இருக்க மச்சான், அடிக்கவா? ஓகே ரைட். ஓகே. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இது பேட்ஸ்மேன் ஷாட்டுக்கு போகல. ஸோ டெட் பால். ஸோ ஃபோன்லாம் பண்ணி நவீனுக்கு வந்து பெட்டு காசு தரேன்றாங்க. சரவணா வந்து 200 தரேன்னு இருக்கான். நவீன் இந்த ஓவரில் 6 அடிச்சா. சாத்துக்குடி என்கிட்ட சரவணா. சாரி விக்கி. ஒரு பிரேவான ஒரு லெஃப்ட் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் வந்து வைடாக இருக்கும்னு விட்டாரு. பட் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. விக்கி பாருங்க, எப்போல்லாம் டவுனாக இருக்கோ வராருங்க விக்கி. உண்மையிலே அவர் கோல்டன் ஆகுதாங்க இந்த டே. அவங்க பெருசாக எதுவும் கற்று போடல, எதுவும் போடல. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாலை ஒரு இதுவும் வச்சு போடுறாரு. பட் ஆனால் அவர் சொல்கிற இடத்துல பால் விடுது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சிம்பிள் ஆக்ஷன். பார்க்குறாரு, ஏதோ ஹேண்ட் கேட் பண்ண பார்க்குறாரு. ஒரு சின்ன மிஸ். ரத்னா கிட்ட 2 ரன்னு. ஒரு சின்ன மிஸ். சூப்பராக நவீன் ஸ்ட்ரைக் போயாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் பெரிய இம்பாக்ட் ஆகும். ஸ்ட்ரைக் மாறும். ஸோ எல்லாமே ரொம்ப க்ரூஷியலுங்க. திரும்ப இங்க ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல் செய்யும் நவீனுக்கு. ஐயோ ஆல்மோஸ்ட் விட்டாருங்க. வைடு. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்லாட்ல வந்துச்சு பால். கண்டிப்பா இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்டா இது. அவுட். சூப்பர் கேட்சுங்க. வா, சூப்பர் கேட்சுங்க. போன பால் மிஸ் பண்ணாலும் நான் கீப்பர்ன்றதை ப்ரூவ் பண்ணாரு. அதுவும் அண்டர் ஏஜ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பராக பிடிச்சாரு. நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவர்கிட்ட. ஒரு முக்கியமான டைம்ல அந்த கேட்ச் பிடிச்சிருக்காரு. சூப்பர் கேட்ச். பாருங்க விக்கிக்கு பாருங்க எப்படிலாம் நடக்குது பாருங்க. ஸோ பர்பிள் கேப் வந்து 8வது தூரத்தில் இருக்கு. இப்போ பர்பிள் கேப். ஸோ ஆகாஷ் வந்திருக்காரு. கடைசி லாஸ்ட் 3 பாலுங்க. ஸ்கோர் 53. போன பால் ஒயிட் பால் உள்ள வாங்கினாரு. வைட். ஸோ லாஸ்ட் 3 பால். என்னாச்சு? 3 பால் தானா? ஐயோ ஃபுல் டாஸ். ஆனா அது விக்கெட்டுங்க. ஃபுல் டாஸ் கூட விக்கெட் தான் போகும். நான் போட்டது விக்கி. பர்பிள் கேப் வந்து மறந்துடுங்க. வேற யாராவது எடுக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அந்த மாதிரி விக்கெட் போடுறது. எவ்வளோ விக்கெட்டா? 13 விக்கெட் எடுத்திருக்காங்க விக்கி. தெரிஞ்சு அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. இந்த டோர்னமெண்ட் முன்னாடி அவர் 10 விக்கெட் எடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நோன் தான் சொல்லியிருப்பாரு. 13 விக்கெட். ஸோ பேட்ஸ்மேன் சந்தோஷ் திரும்ப ஒரு விக்கெட்டா? ஐயோ 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 ஐயோ. ஃபைஃபர் வாங்கிட்டாருங்க. ஃபைஃபர் ஃபர்ஸ்ட் ஃபைஃபர் விக்கி.
ஹேட்ரிக்கா ஹேட்ரிக் அதாவது விக்கி நீங்க யார் வேணா விக்கெட் எடுக்கலாமா ஆனா இந்த பேட்ச் பண்ண உங்களால முடியாது அதாவது பீட்டன் கூட உங்களால எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஹேட்ரிக் எடுத்துக்காரு விக்கி சோ லாஸ்ட் பால் விநாயக் வெஸ் விக்கி செம கான்டெஸ்ட்ங்க இது இங்க விநாயக் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஐயோ 6 விக்கெட்டுங்க ஏங்க கையில ஏதாவது இது பண்ணுங்க 6 விக்கெட்டுங்க இப்போ ஒரு சாங் போட போறேன் அதை டெடிகேட் பண்ணது பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஓனர் இருக்காங்க 54 டார்கெட் எஸ்ஆர்எச் ஓனர் சரவணன் அதுக்கு உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணடா விழாக்குழு சார்பாக டாஸ் நாலு பிளேட் பிரியாணிக்கு அப்புறம் அசையாத மரம் ஒன்று வென்றது வந்தாச்சா செகண்ட் செமிஃபைனல் ஆர்ஆர் லக்னோ டீம் கேப்டன் வந்தாச்சா லக்னோ டீம் கேப்டன் இன்னும் வரல நினைக்கிறா சைஸே வந்துட்டாடா எங்க காணோம் சிஎஸ்கே டார்கெட் 54 ஸோ லாஸ்ட் மேட்ச் அவங்க 61 சேஸ் பண்ணாங்க ஸோ இதுக்கு நடுவில் சதீஷ் 4வது முறையாக டாஸ் ஜெயிக்கிறாரு டிசிஷன் சொல்லணும்பா இங்கே இல்லப்பா இங்கே சொல்லணும்பா அந்த டிசிஷன் ஊருக்கே தெரியும் ஆர்ஆர் அப் டு போல் அல்லா போல் அப் டு போல் ஸோ எல்எஸ்ஜி பேட்டிங் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வரலாம் சிஎஸ்கே டார்கெட் 54 பாலா பாலா நியூ பால் கேக்குறா கணேஷ் கணேஷ் பேட்ஸ்மேன் வரலாம் சிஎஸ்கே வாங்கப்பா ஃபீல்டர் வெயில நிக்கிறாங்க பேட்ஸ்மேன் வர மாட்டீங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன் மிஸ்டர் பூ ஸோ பாருங்க பர்பிள் கேப் அவரே பவுலிங் போறாரு அவரே ஓப்பனிங் வராரு விக்கி 6 for 8ங்க அப்பா போயிட்டாரு விக்கி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் தான் 4 ரன் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி 40 46 ரெண்டாவது மேட்ச் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடி வந்து இங்கே ஸ்ட்ராங்கான பவுலிங் டீம் அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஃபைட் எங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கேக் வாக்காக இருக்காது சிஎஸ்கேக்கு
ஸோ கண்டிப்பாக இது ஒரு டஃப் சேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சொல்ல முடியல. சிஎஸ்கேயோட பிளேயர்ஸில் அதுவும் லாஸ்ட் மேட்ச் ஆன அந்த 2 பிளேயர்ஸோட ஃபார்மை வச்சு சூப்பராக ஆனாங்க 2 பேரும். அதில் ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆச்சு, ஓகேவா? ஸோ அவரும் ரெடி ஆகிட்டாரு. பட் இது ஒரு நல்ல கான்டெஸ்டாக இருக்கு. ஏன்னா விக்கி, உங்கள் டீம்லேயே ஒரு விக்கினா ஜிடிலேயே ஒரு விக்கி இருக்காரு. ஸோ மல்லிகா விக்கி இருக்காருங்க. ஸோ அவரும் இங்கே திரும்ப கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் விக்கி இங்கே. இங்க ஸ்ட்ரைக் விக்கி, bowler விக்கி. டார்கெட் 53, 7 ஓவருக்கு 54 சாரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் விக்கி. First ball starts with a wide. செலிப்ரேஷன் பேர் போனாங்க சிஎஸ்கே. ஸோ ஒரு ரன்னுக்கு வாங்க அந்த சேரப்ப பார்க்கலாம் நம்ம. ஓய்யோ நல்ல பாலுங்க, ஆல்மோஸ்ட் கேட்ச் கீப்பருக்கு. பட் லக்கிலி ஃபர்ஸ்ட்ல படுத்தா கையிலே போய் உட்காந்துருக்கோம். விக்கிக்கு வந்து லக்கு இன்னும் இந்த டே ஃபுல்லாக இருக்கு. விக்கியோட லென்த் இங்கே பிக் பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணுறாங்க பேட்ஸ்மேன். இந்த வியர்டான ஒரு ஆக்ஷனில் ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது பேட்ஸ்மேனுக்கு. ஆக்சுவலாக ஒரு ரிவர்ஸ் போடாதீங்க. பட் வைடு. ஸோ 54 டார்கெட்டு. ஸோ எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பேங்க்கில் இல்லை எதுவும். ஒரு சிக்கி ஷாட் சொல்ல ரன்னுடாக வாய்ப்பா. ஓய்யோ நல்ல ஒரு ஃபீல்டிங்க, நல்ல ஒரு பிக்கப்பு. த்ரூ கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்திருந்தா ஆல்மோஸ்ட் ரன் அவுட் தான் இது. பட் நல்ல ஒரு பிக்கப்புங்க ஃபீல்டர். பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் போலான்ட்டு கடைசி டைமில் அவர் டிசிஷனை மாற்றிட்டாரு, ஷாட்டுக்கு போல. திரும்ப ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்பிங்க. 2 மீட்டர் தான் வருது பால். ஒரு பால் அது மேலே ஏறவே இல்லை. காத்து வேற நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிஎஸ்கே எந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு தேவைப்படணும். அவன் இல்லைடா சூப்பராக ஆடினாங்க. அவனுக்கு ஏற்ற மாதிரியே போட்டாங்க. ஏன் கேட்கலாம் எல்லாம் ஜெயிச்சேன் இந்த ஃபீலாக பேக் பேர் ஆச்சு. ஆனால் ஃபீலாக ஆச்சாங்க இந்த நபி அங்கே அதுதான் சொல்கிறேன். உடம்புக்கு போடவே இல்லை. அதுதான் சார் அவன் அந்த ஒரு ஷாட் ஆடுனா அந்த ஒரு ஷாட்டு கேட்டாங்க. ரொம்ப ரேரான ஓவர் நினைக்கிறேன் விக்கி. இது 2 many எக்ஸ்ட்ரா மேலே போட்டிருக்கேன்றானா வைடு தான் பேர். பாம்பு கண்ணு அவருக்கு. கம் பேக். இதான் விக்கியோட பால். இதை போடாமல் வேற ஏதாவது போட்டுருக்காங்க இந்த ஓவரில். இன்னொரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். திரும்ப ஒரு வைடு வைங்க. தெரிஞ்சு 5வது
வைடுன்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில். விக்கி ஓவருக்கு ஓவர் நடுவில் பண்ண வேணாம், ஒரு பால் பண்ணலாம். ஷாட்டுங்க, பட் ஆனால் லாங் ஆன் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரன் தான். ஒரு மாதிரி ஒரு மிக்சடான ஓவர் இது. 8 ரன்னு போயிருக்கு, பட் ஆனால் 5 வைடு நினைக்கிறேன். பட் சிஎஸ்கேக்கு இது அவங்களோட ரன் ரேட்டில் தான் இருக்கு. ஸோ 8 ரன்ன்றது அவங்க 8 ஆ ஸ்கோர் 8 வைடா? 4 வைடு 4 சிங்கிள் தான். ஓகேவா மாமா? உனக்கு தெரிஞ்சனே வந்து கேக்குற பத்தியா? ஓகேடா சார். உனக்கு தெரியல 4 வைடு தான் போட்டாங்கன்னு. அப்புறம் ஃபோன் பண்ணதா இருப்பாரு. ஒரு ஓகேவான ஸ்டார்ட். கொஞ்சம் சீக்கிரம் ஜிடி. டைம் வருதா? இல்லடா ஃபைனல்ல நம்ம 7 ஹவர்ஸ் நடத்தணும். 3 ஆகுதுடா. 3 4 செகண்ட் ஹாஃப் தானே அது. 1 ஹவர் போச்சுனா பிரச்சனை இல்ல. 1 1/4 ஹவர் பிரச்சனைடா. நேத்து நம்ம வந்து 4:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 மேட்ச் ஆடுனீங்க. 4:30 மணிக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து 27 நம்ம ரொம்ப நேரமா ஷோக் பண்ணிட்டாங்க. ஒரு 1 ஹவருக்கு தாஸ் வந்திருக்காரு செகண்ட் ஓவர். பஸ் போறாருங்க. சரியான பாலுங்க, ஒரு அக்யூரேட்டான ஒரு பாலுங்க. ஒரு சந்தீப் சர்மா ஒரு ஆக்ஷன் இருக்கும், அந்த இதுல அக்யூரேட்டா போடுறாரு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமா இங்க விளையாடுவார்னு நினைக்கிறேன். இன்னும் அதே ஆக்ஷன், அதே பேஸ், அதே லென்த்ல போட்டுருக்காரு. பெரிய விஷயம். நோபி வந்திருக்காருங்க. போன மேட்ச் ஸ்டார் பிளேயர் நோபி. KS கார்த்திக். ஸோ பின்னாடி இருக்க நம்பர் மாதிரியே அவர் ஆடிட்டு இருக்காரு. டீம் மாறா வெங்கட்னா. ஸோ பட் ஆனால் இங்கே போனஸ் கொஞ்சம் நல்லா எந்துவா இருக்காங்க. இங்கே போனஸ் டீம் மாறா. கேப்டன் சதீஷ். கார்த்திக் டைம் எடுத்துக்கிறாரு உள்ள ஆடுறதுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் கார்த்திக். நல்ல ஒரு யாக்கருங்க. ஆக்சுவலா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லெக் ஸ்டெம்ப் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மிஸ் இது. சூப்பர் ஷாட்டுங்க. இங்க ஸ்ட்ரைட்டாவே அவர் ஆஃப் த மார்க். இங்க 2 ரன்னா சிறப்பான ரன்னிங்கா. ஒரு சின்ன ஒரு ஸ்லாப்பிங் ஃபீல்டிங் சொல்லலாம். அந்த அளவுக்கு குயிக்கா இல்லை ஃபீல்டிங். ஸோ 50 ரன்னுக்கு உங்க ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ரன்னும் கோல்டுங்க. நோபியோட விக்கெட் தான் இங்க ஜிடியோட மெயின் பாண்டா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஆனா நல்ல ஒரு ஷாட். ஆனா பிடிச்சிருந்தாங்க. செம்ம கேட்ச். ஸ்லோயர் சூப்பரா பிக் பண்ணாருங்க நோபிங்க. அகைன்ஸ்ட் விண்ட் அடிச்சாரு. விண்ட் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த டச் போல. ஃபீல்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல எஃபர்ட் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வேணும். திரும்ப ஒரு ஸ்லோயர். ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங் ஜோனு. கேட்சா? ஓய் அன்லக்கி. எதுவும் பண்ண முடியாது. 6 தான்.
ஆறு 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 அன்னைக்கு இங்க ஜிடிக்கு எல்லாருக்கும் அந்த ரூல் தான் பாய்ஸ், எல்லாருக்குமே அந்த ரூல் தான், எதுவும் பண்ண முடியாது. நம்ம அப்படிதான் செட்டப் இங்க. ஸோ லக்கி 6 இங்கே கிடச்சிருக்கு. அதான் அவங்க டே உங்களுக்கு இருந்தால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஸோ அதுதான் இங்கே நோபிக்கு கார்த்திக்கு அந்த ஸ்லோயரை சூப்பராக பிக் பண்ணார். திரும்ப ஒரு ஸ்லோயரு அது கரெக்டாக பிக் பண்ணாரு. ஸோ டீஷர்ட்டுக்கு பின்னாடி இருக்க 3 6ல் 1 அடிச்சிருக்காரு. இன்னும் 2 இருக்கு பாக்கி. பாருங்க ஒரு 6 எப்படி கேமை மாத்துது பாருங்க. ஒரே 6 திரும்ப ஒரு கிராஸ் பேட் போனாரு. இந்த டைம் கரெக்டா ஒரு டைமிங்கும் இல்லை. கையில் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய இன்ஜுரியா இருக்காது. ஸோ இங்கே விக்கி ஒரு ஃப்ளோட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இன்னிங்ஸ் விக்கி அதான் அவரோட வேலையாக இருக்கும். அதே தான் பண்ணுறாரு. லெக் பைஸா ரன் ஆச்சு. 2 overs 21. ரன் 2 overs 21. 2 overs 21ங்க. கிரேட் ஸ்டார்ட்டுங்க சிஎஸ்கே. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் கண்டிப்பாக இதாக இருக்கும். பவர் பிளேல ஒரு 20 ரன்ஸ்ன்றது 54 டார்கெட்டில் 30 பாலுக்கு 33ங்க. பட் இது க்ரூஷியல் கேம், செமி ஃபைனல், சேசிங் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் பேட்டிங் செகண்ட் டீமுக்கு. செம்மிடா பாவம்டா, டைம் இருக்குடா, டைம் இருக்குடா. இன்னொரு வாட்டி கொடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. கேட்டாங்களா? ஏய் உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன்டா. உனக்கு நான் கொடுத்தேன். அடுத்த இதுல வந்தா பண்றேன். ஒரு வாட்டி தான் பண்றேன். செம்மி டைம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கும் டைம் கொடுத்தேன் நான். பின்னாடி ஒருத்தர் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு பாருங்க. ஆனா சொல்ல முடியாது. திடீர்னு சண்டை வந்து திடீர்னு இழுத்து விட்டுருவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் ரைஸ் சீக்கிரம். சரத்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டா, புஷ் பண்ணிட்டா. 2 ஓவருக்கு 21ங்க. ஆகாஷ் வந்திருக்காரு. போன மேட்ச் ஒரு நல்ல ஸ்பெல் போட்டார் ஆகாஷ் உங்க டீமுக்கு. ஸோ விக்கி வந்து இங்கே ஒரு ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. என் சைட்லேருந்து நான் ஒரு ரன் ஆடி தரேன், மீதி நீங்கள் பாருங்கன்றாரு. ஏன்னா 6 விக்கெட்டும் எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப கிளியராக இருக்குங்க சிஎஸ்கே டீமோட கேம் பிளான். ஸோ அதுதான் அவங்களோட டாமினன்ஸ் காரணம் நினைக்கிறேன். கிளியராக இருக்குது பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. பட் இங்கே ஜிடியோட ஸ்ட்ராங் பவுலர்ஸ் ரைட்டாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. சூப்பராக பாருங்க பீட்டன். ஆகாஷ் லென்த்தில் அக்யூரேட்டாக இருக்கார். ஆகாஷ் நல்ல ஒரு லென்த்து, நல்ல ஒரு லைன் இருக்கு. கிராஸ் பாட் போனார். ஓவர் பிச் கேட்ச் ஆக வாய்ப்பா. ரொம்ப குரூஷியலான இது. ஐயோ, இன்னும் ஒரு பெட்டரான எஃபர்ட் இருந்தால் இது கேட்ச் ஆகிருக்கலாம். ஒரு பெட்டர் எஃபர்ட் தேவைப்படுது. உங்கள் கேம் உங்கள் கைக்கு மாறினா ஏதாவது ஒரு ரன் அவுட், ஏதாவது ஒரு சூப்பர் கேட்ச், ஏதாவது ஒரு ட்ரீம் பால் எல்லாம் தேவை உங்கள் கேம் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு. அப்படியான ஒரு சான்ஸ் இது.
பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல ஜிடி. ஸோ தொடர்ந்து சிஎஸ்கே பக்கம் காத்து அடித்துக் கொண்டிருக்கிறது சிஎஸ்கே. ஸ்லோயருங்க எப்படி பிக் பண்றாரு பாருங்க. ஆனா ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டுங்க, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டுங்க. லக்கு இப்போ ஜிடிக்கு வந்திருக்கு. பால் எங்க வேணா அடிச்சிருக்கலாம், அவங்க அடிச்சிருந்தா இன்னும் ஃபைனா அடிச்சிருக்கலாம் டீப் ஸ்கொயர்ல. பட் ஆனா கரெக்டா நவீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ச்சு கூட நவுறல நினைக்கிறேன். ஸோ மாறுதீங்க. கேப்டன் வராதிங்க கீர்த்தி. ஸோ ஜிடி இந்த கேமில் அவங்க எந்த விக்கெட்டுக்கு வெயிட் பண்ணாலும் அந்த விக்கெட்டை எடுத்துட்டாங்க. இன்ஃபார்ம் பிளேயர் கார்த்திக் அவுட் ஆகிட்டாரு. சிஎஸ்கே இன்னும் பேட்ஸ்மேன் இருக்காங்க, பேட்டிங் கொஞ்சம் டெப்த் இருக்கு. கேம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செமிஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் ஃபினிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெஷரை போடுவாங்க ஜிடி. ஸோ அதே தான் பண்ணுறாரு சரத். இங்கே ஃபீல்டரை உள்ளே வைக்கிறாரு, அவர் உள்ளே வராரு. ஸோ திரும்ப விக்கி ஐடியா கொடுக்குறாரு. ரொம்ப க்ரூஷியலான பீரியட் இது ரெண்டு டீமுக்கும். ஒரு மெயின் பேட்ஸ்மேன் போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் ரெண்டாவது விக்கெட்டுங்க. ஆகாஷ் என்ன ஒரு ஓவர் ஆகாஷ். ஆல்மோஸ்ட் அந்த ஆஃப் ஸ்டெப் வந்து பறந்துருக்கும். நான் கையில நெருப்பு கோத்தி கொடுப்பாங்கண்ணா, ஆர்பிஎல் அப்ப மாட்டோம். ஐயோ லென்த்தை நல்லா சேஞ்ச் பண்ணாரு. போன பால் ஒரு ஃபுல் பால் போட்டாரு, இந்த பால் ஒரு ஆஃப் டேக்கரா இருந்துச்சு. இந்த பேட்ஸ்மேனை ரீட் பண்ண வரல. 3 overs 24 சாரி 3 overs 24 24 3 ஓவருக்கு 4 ஓவருக்கு 30 அடிக்கணும். அடுத்த ஓவர் பிரேக் இருக்குப்பா. இந்த ஓவர்லயே பிரேக் எடுக்காதீங்க, சீக்கிரமா நிக்க வைங்க சரத். சீக்கிரமா ஸ்டார்ட். அம்பையர் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அம்பையர். ஸோ விநாயக் வராருங்க இங்க. விநாயக் மிஸ்டர் ஸ்னேக் விநாயக் வராரு. அவர் ஃபேன்ஸ்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான டைம்ல வந்திருக்காரு. டைம் வேஸ்ட் ஆகுது சரத். ஆப்பனன்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பிரேக் இருக்கு, அப்ப இது பண்ணிக்கலாம். டைம் இருக்கு, நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்குவானா. கரெக்டா போட்டுருங்க. பிரேவான ஒரு சொல்லலாம். இது மேபி டர்ன் ஆகி போகணும்னு விட்டாரா தெரியல. கீர்த்தி 6 அடிச்சா 1000 ரூபாய் தராங்களா இங்க? யாரும் தர மாட்டீங்க, சும்மா தான் சொல்லுங்க. யாரும் சும்மா சொல்லுங்க. ஒரு கிளான்ஸ் லெக் சைடில் ஒரு சேஃபான சிங்கிள் இங்கே விக்கிக்கிட்ட. ஸோ ரெண்டு பேருமே இங்கே ஒரு ஃப்ளோட்டர் கைண்டான பேட்ஸ்மேன் தான், பெரிய ஹிட்டும் இருக்காது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இங்கே பெட் கட்டியிருக்காங்க. நல்ல ஸ்டார்டிங் விநாயக். அதான் 2 பாலுக்கு 1 ரன் போட்டிருக்காரு. Shot straight to the fielder. Straight to the fielder. ஒரு தேவையில்லாத ஷாட் சொல்லலாம். ஆஃப் வாட்டரா ஆடுறாரு. மைக் எத்த அவுட் ஆயிட்டாங்க.
அதாவது இங்கே பெட்டிங்க நீங்கள் பெருசாக இது பண்ணிக்காதீங்க, நீங்கள் எல்லாம் சும்மா சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரு ஆஃப் வாட்டர் ஷார்ட்டாக சொல்லலாம், அது ஃபுல்லாகவும் போகல, சிங்கிளும் ஆடல, டபுள் மைண்டில் ஆடின மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல பிரேக் த்ரூ இங்கே ஜிடிக்கு, பேக் டு பேக் விக்கெட்ஸ். உன் பேர் என்னதுடா? ஸோ நிர்மல் வராது லாஸ்ட் மேட்ச், டச் இருக்கும் இது லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆனார் நிர்மல். லாஸ்ட் டைம் ஜிடிக்கு ஆடும் போது இப்படி ஆடல. விநாயகண்ணனை விக்கி 6 அடிச்சா 200 ரூபாய். விநாயகண்ணனை வெளியே வெளியே அவுட் ஆகி விட்டுருங்க. விநாயகண்ணன் பால விக்கி 6 அடிச்சா. ஆமா ஸ்ட்ரைக்கர் விக்கே சொல்லுங்க. அவங்க போனா ஆரமா இருக்கும். அப்ப ஸ்ட்ரைக் வரல. நான் அவன குடுக்குறேன் இருக்கோம். நியூ பேட்ஸ்மேன் நிர்மல் வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்ட் சேஞ்சிங்க. ஸோ இங்கே விநாயக் ஓவரில் விக்கி 6 அடிச்சா 200 ரூபாய் வாங்க, இது உண்மையிலே தராங்க. சூப்பர் பாலுங்க, விநாயக்கோட ஃபேவரட் பால் நினைக்கிறேன். ஒரு லெக்ல அடிக்கிறது நல்ல ஸ்டார்ட் ஆகும் டீம். விநாயக் ஸ்லோவா ஜிடி இந்த கேம்குள்ள வராங்க, ஸ்லோவா உள்ள வராங்க. ஸ்டார்டிங் 2 போனாலும் ஆகாஷ் போன ஓவர் கொண்டு வந்தாரு, அது அப்படியே விநாயக் ஃபாலோ பண்றாரு இந்த ஓவரில். பட் ஆனால் ஃபீல்டிங்கு டூ மச் டைம் எடுத்துக்கிறீங்க சரத், கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏறி வந்தாரு, ஒயிட் பால். சூப்பர் ஃபீல்டிங்க, ஆனா கொஞ்சம் லேசி ரன்னிங்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஃபீல்டிங், கொஞ்சம் லேசி ரன்னிங், இது காம்பினேஷன். இப்போ ஓவர் கோர் பேச வேணாம்ப்பா, ஓவர் கோர் 2 பால் பேசுறீங்க, அப்போ அவங்க ஃபீல்டிங்கும் டைம் எடுத்துப்பாங்க. அப்படின்னா நீங்க பேசிங்கன்னா அவங்க ஃபீல்டும் டைம் எடுத்துப்பாங்க. ரிவர்ஸ் போனாருங்க விக்கி, இங்க விநாயக் கலக்கிட்டு இருக்காரு. விநாயக் ஸ்லோயர் போட்டார், ரிவர்ஸ் எடுத்தவனே. இந்த ஓவர்ல 3 ரன் மட்டுமே, 3 ரன் போட்டிருக்காருங்க விநாயக். ஓகேண்ணா. இந்த 4 overs 27 for 3, 4 ஓவர் முடிவிற்கு 27 ரன்கள், 18 பாலுக்கு 27 அடிக்கணும் என்ற நிலையில் சிஎஸ்கே டீம் என்ன பண்ண போறாங்க இந்த செமிஃபைனல்ஸ்ல அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். So stay connected with us. Last 3 more overs in this game. So in the middle, a small hydration break. இந்த மேட்ச் ஜிடி ஜெயிச்சா பஞ்சாப் போனர் ஆடு. ஏய் கோலிலா ஏதோ கண்ணி அடிக்கலாம். 18-20 அடிக்கும். 27 ஓவர் 9 ரன் அடிக்கும். இந்த ஓவர் 3 ரன் போடுறாங்க. இந்த ஓவர் 3 ரன் அடுத்த ஓவர் 2 ரன். போடுங்க, அதான் போடலாம். யாரு அப்படிங்களா? அப்படிங்களா? ஆமாம், நானே மறந்துதான் போகுது. ஜிடி கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. மேல டைம் எடுத்துக்கிறீங்களா? ஃபாஸ்டா மூவ் பண்ணா சிஎஸ்கே பேட்டர்ஸ் ஃபாஸ்டா நடக்குது. நெக்ஸ்ட் 2 மேட்ச் இருக்கு. ஓவர் பேச விடாத. ஏய் அங்க ஒரு கேன் இல்ல, அங்க கீழ வைங்க.
ஸ்ட்ரைக்கில் நிர்மல், நான் ஸ்ட்ரைக்கில் பிகி. இன்னும் 18 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும். டைம் அவுட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் போட போறாரு ஆகாஷ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணி அடிச்சிருக்காருங்க. ஒரு குவிக் சிங்கிள், குட் ரன்னிங். இதுக்கப்புறம் இதான் பண்ணணும். சிஎஸ்கே பேட்டர்ஸ் குவிக் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை பண்ணாங்கனாவே போதும். ஸோ ஈஸிலி இது யூஸ் டார்கெட். கேட்கல. செகண்ட் பால் சிங்கிளா பாலும் கன்வெர்ட் பண்ண சான்ஸ் இருந்ததுங்க. பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே சிஎஸ்கேக்கு சரியான ரன்னிங் வந்திருக்கு. அதே மாதிரி சிங்கிள். ஸ்லோவே ரன் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பிக் பண்ணாரு. லோ ஃபுல்லா சார் 2 ரன் பண்ணுவாங்களா அப்படின்ற பாடம் ஈஸி ரன் ஆகுதுங்க. சூப்பர்ங்க. விக்கி டாக்டர்ஸ் பேவி சரியான த்ரோப்பா. இங்க அடியா மங்காச்சா போட்டான். டைம் 4:29. சாரி 3:20. You better. Danush ulla varaanga. Our under side so last 3 more deliveries here. Our under side adipade ivanga run out pannila to one side adi run out kastam. avanga ball நின்னுச்சு. மேல போற பால் கீழ நின்னுச்சு. ஸ்டெப் டவுன் பண்ணி வந்தாருங்க. ஒரு நல்ல எஃபோர்ட் அங்க. Two more deliveries here. The Akash chance almost 14 balls 23 runs. ஷாட் அங்க ஃபீல்டர் யாரும் இல்ல. ஒரு நல்ல எஃபோர்ட் சூப்பரான ஒரு எஃபோர்ட். சரியான ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. சான்ஸ்லெஸ் அன்இமேஜினபிள் அந்த ஃபீல்டர் எஃபோர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். கிளாஸ்லேயே தெரிஞ்சிடும் அவரோட ஃபீல்டிங் எஃபோர்ட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. சூப்பரான எஃபோர்ட். விக்கெட்ல இருந்து கண்ட்ரி ரீச் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் 20 to 30 meters.
But this shot is straight to the fielder. பார்க்கணும். எஸ் விட்டுருக்காங்க, சான்ஸை விட்டுருக்காங்க. பட் ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்தது, இல்லை அதுவும் இல்லை. 2 runs போயிருக்காங்க. ஸோ ஒரு சான்ஸ் விட்டுறது இல்லாமல் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா சேர்த்தியும் கொடுத்துருக்காங்க டீம் ஜிடி. லக்கு சிஎஸ்கே பக்கம் இருக்குங்க. ஸோ 5 overs 35 for 4, last 2 overs 19 runs அடிக்கணும். ஆல்மோஸ்ட் 10 per over அடிக்க வேண்டிய சூழ்நிலையில் சிஎஸ்கே தலைப்பட்டுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஜிடி bowlers and fielders back to position. Last 2 more overs are there. Please back to position. ஒவ்வொரு ஓவரும் 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டா எதுவும் பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். அண்ணா மைக் வால்யூம் கொஞ்சமாக கம்மி பண்ண சொல்லுங்க. கொஞ்சமாக மைக் வால்யூம். Two overs. தாஸ் வந்திருக்காருங்க. 6th over 2nd ஸ்பெல்ல முடிக்க வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணி அடிச்சிருக்காருங்க. 2க்கான சான்ஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இல்லைங்க, கண்டிப்பாக கை ஃபீல்டர் கையில். வைட் டெலிவரி வந்திருக்கேன். தேவையான ஸ்விட்ச் பண்ணாரு. பட் பண்றாங்க. இதுக்குன்னே தெரியல. அம்பையர் இஸ் ஃபைனல். யாராவது ஒருத்தர் பேசுங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. எல்லாருமே ஆர்கியூ பண்ண வேண்டாம். அம்பையர் இஸ் ஃபைனல். ஸோ மூவ் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் மட்டும் பேசுங்க, எல்லாருமே போக வேண்டாம். அவங்க ஃபீல்டிங் பொசிஷனில் இருங்க. கேப்டன் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் பேசலாம், மற்றவங்க ஃபீல்டிங் பொசிஷன் போங்க. அம்பையர் இட்ஸ் நாட் அவுட். ஸோ உங்கள் பொசிஷனுக்கு நீங்கள் போயிருங்க. அம்பையர் நீங்கள் உங்கள் பொசிஷன் போயிருங்க. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. ஃபீல்டர்ஸ், ஜிடி ஃபீல்டர்ஸ் ஆர்கியூ பண்ண வேண்டாம், டைம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக ப்ளீஸ்.
Batsman get ready. Shot straight அடிச்சிருக்காரு. Straight to the field, just single மட்டுமே. வர ரன் எடுக்கலாம். டாட் பால்ஸ் மட்டும் இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். So but this time NK. Sorry, Danusha NK strike is NK. Just single again. Next 2 more deliveries in this over. Wide delivery. Crucial time la இந்த மாதிரியான ஒரு ரன் கண்டிப்பா பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும். Just 1 run, it's the most important thing in a death over. ஸ்விட்ச் பண்ணி அடிச்சிருக்காருங்க. மேல வந்து விழுந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஆட் லக். உள்ள மேல போணும். பரவாயில்ல, ஸ்விட்ச் பண்ணி ஆடினாரு, லெஃப்ட்ல திரும்பி ஆடினாரு. ஆட் லக் மேல வந்து விழுந்திருந்தா ஒரு 6 ரன் கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிருக்காங்க. Just 2 runs மட்டுமே. யாரும் ஆர்கியூ பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஜிடி ஃபீல்டர்ஸ் நீங்க வெளியில வர தேவையில்ல, கொஞ்சம் உள்ளே இருந்து கொஞ்சம் பாருங்க. பேட்ஸ்மேன் கெட் ரெடி, பவுலர் கெட் ரெடி. கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டர்ஸ் பேக் டு பொசிஷன். நீங்க ஏன் பவுலர் பக்கமே இருக்கீங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. எஸ், அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. 7 balls 12 runs. கண்டிப்பா பாசிபிள் தான், ஸ்கோர் தான். போறாங்க CSK. This time out of the park போயிருக்காங்க. போயிருக்கீங்க. சாம்பியன்ஸ் டீம் நிரூபிக்கிறாங்க. டெத் ஓவர்ல ஒரு 6 போயிருக்கு மேக்ஸிமம். ஒரு சூப்பரான ஒரு ஷாட். 6 balls 6 runs to win for the CSK team. பேங்க் ஸ்லாட்ல வச்சாரு. அவுட் ஆஃப் தி பார்க்க வெலாசி விட்டு இருந்தாருங்க. தனுஷ் what a 6. ஜிடி ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் பொசிஷன் போகலாம். பவுலர்ஸ் அண்ட் கேப்டன் மட்டும் இருக்கிறோம். மற்றவங்களாம் அவங்களோட பொசிஷனில் இருங்க. 6 balls 6 runs to win for the CSK. Fielders back to position please. கொஞ்சம் குயிக்கா மூவ் பண்ணுங்க. கேப்டன் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அம்பையர்ஸ் நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணலாம்.
Wide delivery, first ball. என்னங்க லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் உயிர் இருக்கு. லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்களா சிஎஸ்கே அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பா எஸ் வாட் அ பவுலிங் சூப்பராக போட்டிருக்காங்க. சூப்பரான பவுலிங் ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சிருக்காரு. ஸோ ஆடுறது கஷ்டம், அதெல்லாம் குயிக்காக போடுறாரு. ஸோ பிக் பண்ணுறதும் கஷ்டம். அட் தி சேம் டைம் நீங்கள் ஆஃப் சைடில் அதெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அங்கெல்லாம் போனீங்கன்னா 2 ரன், ஃபீல்டர்ஸ் யாரும் இல்லை. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எல்லா ஃபீல்டர்ஸையும் ஸ்ட்ரெயிட் அண்ட் லெக்லேயே நிற்க வச்சுருக்கீங்க. நைஸ் மூவ். லாஸ்ட் 5 more deliveries here. ஷாட்டுங்க ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரா. எஸ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். போதும், ஒரு ரன் போதும். ரன் அவுட் ஆக தேவையில்ல. இந்த பக்கம் இவரும் அடிப்பார், அந்த பக்கம் அவரும் அடிப்பார். ஸோ எந்த கவலையும் இல்லை. 4 balls 4 runs to win. இதாங்க செமிஃபைனல்ஸ்னால் இப்படி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கேம் இப்படி இருக்கு. ஒரு ஓவரில் எங்கேயோ இந்த மேட்சை எங்கேயோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே டீம். அந்த ஒரு 6னால க்ளோஸ் டு தி கேம் வந்திருக்காங்க. உள்ளங்க ரைட் பால். 3 balls 4 runs to win here. Three balls 4 runs. ஷாட்டுங்க 2 ரன்களுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. 2 balls 3 runs. க்ளோஸாக வருதுங்க. அதே மாதிரி 2 பால்களுக்கு 2 ரன்கள் எடுத்து டிரா ஆச்சுன்னா மேட்ச் சூப்பர் ஓவர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் இந்த டோர்னமெண்ட் பார்க்க சான்ஸ் இருக்கா மேட்ச் அப்படின்றத பார்க்கலாம். இல்லை இந்த பால் எங்கே முடிப்பாரா, இல்லை விக்கி 2 பால் டாட் பண்ணுவாரா. White ball. Yes. Pressure. Batsman கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் பண்றாங்க பிரஷர்ல இருந்து. 2 balls 2 runs to win. ஒரு ரன் எடுத்தா மேட்ச் டிரா. என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? 2 ball 2. அகைன் வைட போட்டு டிராக் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு இங்க விக்கி. ஸோ ஜிடி கையில இருந்து மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இந்த 2 balls டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். விக்கி கண்டிப்பா டாட்டுக்கு போடலாம், நம்பிக்கையோட போடுங்க. டாட் விக்கெட் போட்டு அதுக்கப்புறம் இவங்க ஜிடி ஜெயிச்சிடணுமா சூப்பர் ஓவர்ல. ஆனா அது நடக்காது. வெல் பாலுங்க லாஸ்ட் பால் தேவையில்லாத ஒரு விக்கெட். ஜஸ்ட் விக்கெட் ஸ்டே பண்ணியிருந்தா மட்டும் போதும். எஸ் இந்த மேட்ச்ல இந்த செமிஃபைனல்ல சூப்பர் ஓவருக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கேட்டவங்களுக்கு எல்லாமே வாட்ச் திஸ் மேட்ச். அவனே நல்லா தான் ஆடினாரு முன்னாடி. அத்த பால்ல ஒரு பால் ஆடுவான். இல்ல
இந்த பால் பாரு சூப்பர் ஓவர் நினைக்கிறேன் எனக்கு இங்க வச்சு ஒரு பால் ஒண்ணு 3 வைடு Last ball, just single only needed. சூப்பர் ஓவரா இருக்கு போல இல்ல சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஆல் தி ஆடியன்ஸ் திக் மூமெண்ட். எஸ் வின் பண்ணிருக்காங்க. The finalist of this tournament, the CSK finalist. ஒரு சூப்பரான வின். லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்சை எடுத்துட்டு போயிட்டு சூப்பராக எடுத்துட்டு போனாங்க. வாட் an innings from all the batsmen and முக்கியமாக தனுஷ் அந்த அடித்த 6னால மட்டுமே இந்த மேட்சோட திருப்பு முனைக்கு வந்தது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தனுஷ். உங்களோட